வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வீட்டோன் பிராண்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு 8 இன்ச் வூஃபர்னுடைய அன்பாக்சிங் மற்றும் அதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த பிராண்டை பற்றியும் இதில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வெரைட்டிஸ் பற்றியும் முன்னாடி வீடியோக்குள்ளே நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்வீட்டோன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் கம்பெனி, கொல்கத்தா பேஸ்டு ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி. என்னென்ன வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சிலிருந்து அப் டு 18 இன்ச் வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ஸ்பீக்கர்ஸ், அதாவது ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், வூஃபர், சப்வூஃபர், ட்வீட்டர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூடவே கிராஸ் ஓவர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கான ஸ்பீக்கர், அதன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா காருக்கான கொயாக்சியல் ஸ்பீக்கர் 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 6x9 இன்ச்சு, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இந்த பிராண்டில் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. பெர்ஃபெக்டாக நல்ல குவாலிட்டியாக ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே அருமையாக இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதே பிராண்டில் 6 இன்ச் வூஃபர் கூடவே 5 இன்ச் சப்வூஃபருடைய அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்கையும் இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போது இந்த வூஃபர்னுடைய அன்பாக்சிங் மற்றும் இதனுடைய டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த 8 இன்ச் வூஃபரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடல் 4 ohms இம்பிடன்ஸில் 60 watt RMS கொண்ட ஒரு வூஃபர். இதே 8 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 20 watt RMS, 40 watt RMS, அதுக்கடுத்து 80 watt RMS, 100 watt, 120 watt, இந்த மாதிரி வைடு ரேஞ்சில் 4 ohms, 8 ohms பேஸ்ட் ஆன் வாட்டேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. நமக்கு அடுத்தடுத்த மாடல்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை பற்றின வீடியோக்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த 8 இன்ச் வூஃபர் நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்லாகில் ப்ரைஸ் டீட்டெயிலோடு கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்லாக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதில் போய் கிளிக் பண்ணி எத்தனை பீஸ் வேணும்னு ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு கொடுத்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸோட டோட்டலாக எவ்வளோ வரும்னு நான் சொல்லிடுவேன். சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீபெய்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட் ரெசிப்ட்டு எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா பேமெண்ட்டுக்கான டீட்டெயிலும் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே இருக்குது. கூகுள் பே வழியாகவும் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான். அதன் வழியாக பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவோ, பார்சல் சர்வீஸ் மூலியமாகவோ, கொரியர் மூலியமாகவோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் நம்ம அனுப்பிச்சி வைக்கப்படும். பொருள் சேஃபாக வந்துடும். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நம்மக்கிட்ட கிடையாது. ஒன்லி ப்ரீபெய்டு பேமெண்ட் மட்டும்தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். சேஃபாக உங்களுக்கு மெட்டீரியல் வந்துடும். முன்கூட்டியே பணம் வாங்கிடுறீங்களே, பொருள் அனுப்பாமல் விட்டுருவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. 100% உங்களுக்கு பொருள் சேஃபாக வந்துடும். கவலைப்பட வேண்டாம். அதே போல் ப்ராடக்ட்னுடைய எக்ஸாக்ட் ப்ரைஸ் ஏன் வீடியோவில் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கமெண்ட்டில் ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தார், விலை சொன்னால் செத்தாக போயிடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அப்படி இல்லைங்க, ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஸ்டாக்கை பொறுத்து மாறும், ரா மெட்டீரியலை பொறுத்து மாறும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போது டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய விலை வாரம் ஒரு விலை மாறிக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா காப்பர் மெட்டீரியல் மாறுறதுனால ரா மெட்டீரியல் காஸ்ட்டு கூடும்போது நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட விலையும் மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ரா மெட்டீரியல்ஸை பொறுத்து இந்த ஸ்பீக்கருடைய விலையும் மாறிக்கிட்டே இருக்கும்போது மாறும். இப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்கிற ப்ரைஸை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து எனக்கிட்ட அதே ப்ரைஸ் அன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, அந்த ப்ரைஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதனால தான் பொதுவாக நம்ம வந்து வீடியோவில் ப்ரைஸ் சொல்கிறதில்ல. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையோ அல்லது வாட்ஸ்அப் கேட்லாக்லேயோ கொடுத்துருவோம். ஏன்னா ப்ரைஸ் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேயும் நாங்கள் ப்ரைஸை மாற்றி அப்டேட் பண்ணி வச்சுருவோம். அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுதான் காரணம். அதே போல் ப்ரைஸ் வந்து 100 பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுற ஒருத்தர்கிட்ட ஒரு ப்ரைஸ் இருக்கும், 10 பீஸ் வாங்குற ஒருத்தர்கிட்ட ஒரு ரேட் இருக்கும், 5 பீஸ் வாங்குற ஒருத்தர்கிட்ட ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு இடம், டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்து, அதே போல் டேக்ஸ் பொறுத்து விலை மாறுபடும். அதனால தான் நம்ம விலை எக்ஸாக்டாக வீடியோவில் சொல்லாமல் வாட்ஸ்அப் ப்ரைஸ் கேட்லாகில் கொடுக்குறோம். சரிங்களா? அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நிறையா பேசிட்டோம். ஸோ சேஃபான காட்டன் பாக்ஸில் தான் இருக்குது. ஸோ 1982 இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஸ்பீக்கர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியினுடைய ப்ராடக்ட்டு. ஸோ நல்லா சேஃபான பேக்கிங்கில் தான் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது ப்ராடக்ட்டு அப்படின்னு பார்த்துருவோம். ஏன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட், அதாவது இன்றைக்கி பொதுவாக நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்னால் இவ்வளோ தான் வாட்டேஜ் இருக்கும். அதாவது 6 இன்ச்னா ஒரு 40 வாட்டுக்குள்ளே தான் இருக்கும். 8 இன்ச்னா ஒரு 40லேருந்து 60 வாட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் அதே 8 இன்ச்சில் 100 வாட், 120 வாட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்கும்போது கஸ்டமைஸ்டாக நம்ம ஒரு ஆடியோ சிஸ்டம் பண்ணுறோன்னா அதற்கு தகுந்த ஸ்பீக்கரை இந்த பிராண்ட்லேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் தேவைப்படுறாங்க, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய அப்டேட்டர் மாடல் நான் கொண்டு வர்றேன். பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்பீக்கர் பாருங்கள். நல்ல திக்கான காட்டன் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டில் அவ்வளோ ஈஸியாக டேமேஜ் ஆகாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் பாருங்கள் ஒரு லேயர் அடிஷ்னல் கொடுத்து அதில் தான் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது சீல்டு பேக்கில் வூஃபர் கொடுத்துருக்காங்க.
ஸ்பீக்கர்னு சொல்லிட்டேன், ஆக்சுவலாக அது வூஃபர் அப்படின்னு சொல்லலாம். வூஃபர் தான் இது. நார்மலாக நிறைய பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் உள்ளே அப்படியே எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, சீல் பண்ணாமல். இதில் சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்த ஊஃபரை ஒருத்தருக்கு நான் அனுப்புகிறேன்னு வச்சுங்களேன், இது பேக்கை ஓப்பன் பண்ணி தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ண ஊஃபரை எனக்கு கொடுத்துட்டீங்கலாம் சொல்லாதீங்க. ஏன்னா வீடியோவை டெமோ பார்க்குறதுக்காக சாம்பிள் வாங்கின பீஸ் வந்து கண்டிப்பாக சேல் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால் இதை ஒரு வேளை இப்போது ஸ்டாக் வர்றதுக்கு முன்னாடி யாராவது ஆர்டர் பண்ணுறாங்கன்னா இந்த பேக் ஓப்பன் கண்டிஷனில் தான் உங்களுக்கு அனுப்புவேன். ஆனால் சேஃபாக தான் இருக்கும், அன்யூஸ்டு தான், கவலைப்படாதீங்க. இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னா கவருக்குள்ளே ஊஃபர் நீட்டாக சேஃபாக இருக்குது. பாருங்கள், நல்ல ஒரு அருமையான ஃபினிஷிங். ஒரு இந்தியன் பிராண்டு. காயில் உரசுற அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, காயில் உரசுதுங்கிற பிரச்சனையே இருக்காது. அந்தளவுக்கு அக்யூரேட்டாக டிசைன் பண்ணி அசம்பிள் பண்ணியிருக்காங்க. பேப்பர் பாருங்கள், பேப்பர் கோன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கோன் வந்து ஆமாம் பேப்பரோட கிளாத் மிக்ஸ் பண்ண மாதிரி தெரியுது தொட்டு பார்க்கும்போது. ஸ்டெப் டைப் கோன் கொடுத்துருக்குறாங்க. டஸ்ட் கேப் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக வச்சுருக்காங்கன்னு. அதே போல் எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் எட்ஜு கொடுத்துருக்காங்க. ஸ்பைடர் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. காயிலுக்கான கனெக்டிங் டெர்மினல்ஸ். அதுக்கடுத்து மேக்னெட் பாருங்கள், நல்லா ஹெவியாக இருக்குது. 20 mm திக்னஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். டயா திக்னஸ் பார்ப்போம். பேக்ரவுண்ட் அதாவது பேக் சைடு மேக்னெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேமு, ஓம்ஸ் இம்பிடன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 ohms and 4 ohms அது வாட்டேஜை பொறுத்து டிஃப்ரெண்ட் மாடல் அவைலபிள் இருக்குது. என்ன மாடல் அவைலபிள் இருக்குங்கிறத நான் டீட்டெயில்டாக வாட்ஸ்அப் கேட்லாகில் ஆட் பண்ணிடுறேன். அதை பொறுத்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓகேனா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. டெர்மினல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு நெகட்டிவ் போலாரிட்டி கொடுத்துருக்காங்க. பேஸ்கட் ஃப்ரேம் நல்லா ஹெவியாக தான் இருக்குது. மேக்னெட்டினுடைய டயான் திக்னஸ் பார்த்துடலாம். மேக்னெட்டினுடைய டயா 100 mm டயா கொண்ட மேக்னெட் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 mm திக்னஸ் கொண்ட மேக்னெட், நல்ல ஹெவியான மேக்னெட். இன்னும் ஒரு 60 watt RMSங்கும் போது இந்த சைஸ் இருக்கணும். நல்லா நீட்டாக சேஃபாக சூப்பராக தான் இருக்குது. ஒரு சின்ன ஆடியோ சாம்பிள் டெஸ்ட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நான் உங்களுக்காக காட்டுறேன். அதற்காக இன்னொரு ஊஃபரை இந்த சைஸ் பாக்ஸில், ஸோ ஒரு 7 inch டெப்த்து கொண்ட ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸில் நான் உங்களுக்கு இந்த ஊஃபரை போட்டிருக்கேன். டியூட்டர் கனெக்ட் பண்ணல, ஒன்லி ஊஃபர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக ஹைட்டான பாக்ஸ் போடும்போது இன்னும் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன். பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ அப்ளை பண்ணால் காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பேஸு வாய்ஸு சப்போர்ட் நல்லா இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதனுடைய ரிசல்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ப்ராடக்ட் இது தேவைப்பட்டதுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதேபோல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.